இங்க தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. தாவீதனுடைய பிள்ளை அம்னோன். இந்த அம்னோனுக்கு ஒரு 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 ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்களேன், நண்பன் இருக்கான் பாருங்களேன். இந்த நண்பன் வீட்டுக்குள்ள வர்றான். வீட்டுக்குள்ள இவன் மெலிஞ்சு போய் இருக்கிறத அவன் பார்க்கறான். என்னப்பா நாளுக்கு நாள் நீ மெலிஞ்சு போற? உடனே இந்த மகன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ட சொல்றான். அந்த ஃப்ரெண்டு பாருங்க எப்படிப்பட்ட நண்பன் அப்படின்னு சொன்னா, அவனை ஒரு தப்பான விதத்தில் ஆலோசனை கொடுக்குறான், தவறான விதத்தில் ஆலோசனை கொடுக்குறான். ஒரு கடிந்து கொள்ளுதலே இல்லை அந்த இடத்துல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நீ இப்படி பண்ணலாமா? உண்மையான உறவு, உண்மையான அன்பு நம்ம தப்பு ஒன்று பண்ணும்போது கண்டிப்பாக இது தப்பு அப்படின்னு நம்மளை கண்டிக்கும். நம்ம தவறு செய்யும் போது நம்முடைய தவறு இல்லை, பரவாயில்ல அப்படின்னு ஒருத்தங்க சொல்லுவாங்கன்னா, நான் நம்புறேன் கண்டிப்பாக அவங்க சரியான உறவாய் இருப்பதற்கு வாய்ப்பு, சொல்லுங்க, கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. தன்னோட தனக்கு ஆலோசனை கொடுக்கிற நபர் யார் அப்படின்னு ஞானமா பார்க்க தெரியாததுனால வேதம் சொல்லுகிறது, துஷ்டன் சாகிறது போல இந்த மனுஷன் செத்தானா இல்லையா? செத்தானா இல்லையா? அதனால ரொம்ப ஞானமா நடக்கணும். இந்த ஞானத்தை ஆண்டவருடைய பிள்ளைங்க கண்டிப்பா வாங்கணும். உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் காலடி எடுத்து வைக்கிறாரா? உங்க பிசினஸ்ல ஒருத்தர் பார்ட்னர்ஷிப்பா வராரா? இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையோட நெருக்கமா 10 பேரை பார்க்கிறோம் பிரதர், ஹாய் சொல்றோம், பிரைஸ் தி லார்ட் சொல்றோம், இது வேற. ஆனா உங்களிடத்துல நெருங்கிய சர்க்கிளா ஒரு பர்சனை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க செக் பண்ணாம என்ன பண்ணக்கூடாது? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. அவங்களுடைய வெளி தோற்றத்தை வச்சு நீங்க என்ன பண்ணக்கூடாது? இல்ல நிறைய பேர் சொல்லலையே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? உங்களுடைய நெருக்கமான உறவிலே இருக்கிற ஒரு நபர், நீங்க அவங்களை என்ன பண்ணணும்னா, நீங்க செக் பண்ணணும். அவர் ஊழியக்காரனா இருந்தா கூட வாயில வர மாட்டேங்குது, செக் பண்ணணும். இந்த அம்மா தன்னுடைய இவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர், நீங்களும் நானுமா இருந்தா என்ன பண்ணுவோம்? இவ்வளவு பெரிய அற்புதம் அந்த ஊழியக்காரன் மூலமா நடக்குது, நம்ம வீட்டுக்கு வந்தா போதும்னு நினைப்போம். ஒரு ரூமா 10 ரூம் கட்டி தரேன் சார், ஒரு கட்டிலா 10 கட்டில் போடுறேன் சார், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி நீங்க வந்திருந்தா போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இல்ல வெயிட் பண்ணுங்க, மேல மாடி காலியா தான் இருக்குது, அங்க ஒரு ரூம் எடுக்கக்கூடிய பணம் என் கையில இருக்குது, ஆனா வெயிட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, அடிக்கடி நம்மிடத்தில் வந்து போகிற இவர் பரிசுத்தவான் என்று வரம் செயல்படலாம், நிறைய பேருக்கு வார்த்தை செயல்படலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா பரிசுத்தோன்ற குவாலிட்டி நிறைய பேருக்குள்ள இருக்காது. ஆனா நம்மிடத்துல நெருங்குறவர்கள் யாரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுன்னு பேசின உடனே நம்பிடக்கூடாது, அல்லேலூயான்னு சொன்ன உடனே நம்பிடக்கூடாது, கர்த்தர் பெரியவர்னு சொன்ன உடனே நம்பிடக்கூடாது, அற்புதம் செய்கிறவரை அற்புதத்தை பேசின உடனே நம்பிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஃபேக்கா சாட்சி சொல்றவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபேக்கா சாட்சி சொல்றவங்க, ஒரு விதத்துல சாட்சி சொல்றது சந்தோஷம், ஆனா இன்னொரு விதத்துல எதுக்கு தெரியுமா, தன்னுடைய முகம் தெரியணும்னு சாட்சி சொல்றவங்க இருக்கிறாங்க, தன்னுடைய பேரை பெருமைப்படுத்துறதுக்காக சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. பொல்லாத கூட்டங்கள் தேசத்தில் பெருகி கொண்டே இருக்கிறது. நம்மளை நிறைய பேர் சிக்கிறது எப்படிதான் சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் ஹோலியா பரிசுத்தமாய் வாயில பேசின உடனே நம்ம நிறைய பேர் சுருண்டுருவாங்க. நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. பைபிளை தூக்கிட்டு வந்தா கூட, அவ்வளவு வல்லமா நடந்தா கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா செக் பண்ணணும், செக் பண்ணணும். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, செக் பண்ணி செய்யுங்க. யாரா இருந்தாலும் விசாரிச்சு பண்ணுங்க. நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, யாரா இருந்தாலும். பென்ஸ் பாஸ்டர் தெரியும்னு ஒரு போட்டோவை காமிச்ச உடனே, இல்ல பொதுவா சொல்றேன், சிலர் இன்னைக்கு போற பக்கமெல்லாம் என்ன எடுப்பாங்க, போற பக்கமெல்லாம் போட்டோ எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு அவங்களுக்கு தெரியாது. அதுதான் ஒரு போட்டோ எடுங்கன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் எடுங்க, தாராளமா எடுங்க, இது சந்தோஷம். சிலர் சந்தோஷமா பாஸ்டரோட இருந்து ஒரு போட்டோ, அதெல்லாம் தப்பா இல்லை, நான் அதை ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். அவங்க நம்ம மேல வச்ச அன்பு.
ஆனா சிலர் எதுக்கு இருக்காங்க தெரியுமா? போட்டோ எடுத்து இவருக்கு நான் ரொம்ப நெருக்கமானவேன்னு காமிக்கிறதுக்கே நிறைய பேர் சுத்திட்டுறாங்க. அவங்க எங்கிட்ட மட்டும் போட்டோ எடுத்துக்க மாட்டாங்க, ஊர்ல இருக்கிற எல்லா ஊழியக்காரங்கள்ட்டையும் ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஒரு நபரை அந்த ஊழியக்கார தெரியும்னு சொல்லுங்க, உடனே இத பாருங்க நானும் ஒரு ஒண்ணா இருக்கிறோம், தோள் மேல கை போட்டிருக்கிறாரு, எப்படி நிக்கிறோம் பாருங்க, எனக்கு எவ்வளவு நெருக்கமானவர் கிட்ட. அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பர்சனை தெரியுமான்னு கேட்டா எப்படிங்க நமக்கு தெரியும்? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ரொம்ப செக் பண்ணணும். இந்த அம்மா கூட இருந்த முதல் ஞானம் என்ன அப்படின்னா, ஆராய்ந்து பார்ப்போம். முதல்ல டைம் எடுத்து நம்ம செக் பண்ணுவோம். நம்ம வீட்டை கட்டி கொடுக்கறது அடுத்தது, நம்ம கட்டில் வாங்குறது அடுத்தது, நம்ம மேஜை போடுறது அடுத்தது. முதல்ல அவரை யாருன்னு செக் பண்ணுவோம்னா, அவர் உண்மையா ஆண்டவரோட நடக்கிறாரா, அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா, அவர் பரிசுத்தமானா, அந்த செக் பண்ற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்களேன். அதனாலதான் அவங்களுக்கு தோல்வி இல்லை. அதற்கு பிறகு நடந்ததற்கு பிற்பாடு, ஏமாத்தினதற்கு பிற்பாடு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சில இடங்களில் சில சொல்றதை கேட்டிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில அதிகமா என்னை ஏமாத்தினது கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். எப்படி உனக்கு கிறிஸ்தவங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, எப்படி நீ மட்டும் ஏமாந்த அப்படின்னா, அவங்க கிறிஸ்துவனுடைய பேரை வைத்து ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். கடன் 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 கேட்பாங்க. ஒன்று நீங்க நினைச்சுங்க, எந்த ஊழியக்காரனுடைய பேரை சொல்லி உங்கள்கிட்ட ஏதாவது சொல்றாங்கன்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உண்மையா இருக்கிறவர்கள் கண்டிப்பா அப்படி சொல்ல, சத்தமா சொல்லுங்க, கேட்கல, கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. தெரியும், எனக்கு தெரியும், நான் போறேன், பாஸ்டர் எனக்கு பிடிக்கும், அங்க சர்ச்சுக்கு தான் போறேன். ஆனா பாஸ்டரை பார்த்து நீங்க எனக்கு பொண்ணு கொடுக்க வேண்டிய அவசியம், பாஸ்டரை பார்த்து நீங்க எனக்கு வேலை கொடுக்க வேண்டிய அவசியம், அதுதான் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. சிஸ்டர்ஸ் முதல்ல கை கொடுத்த சொல்லுங்க, கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. நீங்க முதல்ல செக் பண்ணிட்டு தான் யாருக்கு சொல்லணும். ஹலோ, காணிக்க கொடுக்கலாமா வேண்டாமா, வீடு கட்டி கொடுக்கலாமா வேண்டாமா, எப்படி சொல்லணும் நீங்க? கண்ணை மூடி, சிஸ்டர் ஐயோ ஆண்டவர் உங்களை தூக்கி உச்சாந்தலையில் உட்கார வைக்கிறது மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னு உடனே கொடுங்கய்யா ஒரு 2000 ரூபாய் அப்படின்னு வாங்கி சண்டை போட்டு கொடுத்துடக்கூடாது. என்ன பண்ணணும், நீங்க நலமானதை செக் பண்ணி, கொஞ்சம் வெயிட் பண்ணி, டெஸ்ட் பண்ணி பார்த்து, யார் இவர், என்ன பண்றாரு, என்ன செய்யறாரு, இவர் உண்மையானவரா, பிள்ளைக்கு கல்யாணம் பார்க்கும்போது சரி, பொண்ணுக்கு கல்யாணம் பார்க்கும்போது சொல்லி ரொம்ப அவசரப்படுத்துறாங்களா, கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நமக்குரியதை யாரும் அவசரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குரியதை கர்த்தர் எத்தனை காலமானாலும் நமக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நீங்க யோசிச்சு செக் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி, ஆண்டவரே சோதித்து பார்த்து, சோதித்து பார்த்து, ஒன்னும் தெரியாம நான் போய் சிக்கிட்டேன் பாஸ்டர், நீங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாம் எனக்காக மட்டும்தான் ஆண்டவர் பேசுறாரு. நான் ஒண்ணுமே யோசிக்கல, நான் ஒண்ணுமே திங்க் பண்ணல, நான் எடுத்த உடனே நம்பிட்டேன், சொன்ன உடனே நம்பிட்டேன், ஆண்டவர்னு பேசின உடனே நம்பிட்டேன். ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாடுகளை நான் சுமக்கிறேன். ஆனா ஆண்டவர் எப்படியாவது உங்களை கை தூக்கி எடுப்பாரு. அதற்காக ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் செக் பண்ணாம அப்படி செஞ்சதற்காக என்ன மன்னிச்சுக்கங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆனா இனி அந்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு தாங்கப்பா, இனி அந்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு தாங்கப்பா. சத்தத்தை உயர்த்தி, தகப்பனே என்னுடைய கண்களை திறந்தருளும் சொல்லுங்க, எல்லாரும் கேளுங்க, என்னுடைய கண்களை திறந்தருளும். இனி என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமான இடங்களுக்கு நான் ஆராய்ந்து பார்க்காமல், ஆண்டவரே நான் யோசிக்காம, ஆண்டவரே நான் அதை குறித்து விசாரிக்காம செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவீராக, காப்பாற்றுவீராக. கேளுங்க இயேசுவே, அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தர் இப்பொழுது கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி.
நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. நீர் எங்களுக்கு போதித்து நடத்துகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ நம்பர் 1, முதலாவதாக இந்த இந்த மகளிடத்தில் இருந்த ஒரு பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, வெளி தோற்றத்தை பார்த்தோ, உருவத்தை பார்த்தோ, பேசுறதை பார்த்தோ, அற்புதத்தை பார்த்தோ உடனே டிசைட் பண்ணிடாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல்ல டைம் எடுத்து அதை ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்க ஏமாந்து நிற்கிறீங்க. நீங்க ஏமாந்து நிற்கிறீங்க. நீங்க ரொம்ப ஏமாந்துட்டீங்க. நீங்க ஏமாந்தது வேற ஏதோ துன்மார்க்கனால நீங்க ஏமாறல, திருடுகிறவனால நீங்க ஏமாறல. நீங்க ஏமாத்தினது யாரும் நாங்க ஏமாத்தினா ஆவிக்குரிய விதமா நடிச்சு உங்களை ஏமாத்திட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் மாதிரி உங்களை காமிச்சு உங்களை ஏமாத்திட்டாங்க. நீங்க அவங்கள ரொம்ப நல்லவங்கன்னு நம்பினதுனால இன்னைக்கு ஏமாந்து போய் நிக்கிறீங்க. ஏமாந்து போய் நிக்கிறீங்க. கொடுமை. மனசுக்கு அவ்வளவு வருத்தம். என்ன வருத்தம் அப்படின்னா, கடன் வாங்கி ஒருத்தங்க காசு கடன் கேட்குறாங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு கடன் வாங்குறாங்க. உடனே இந்த அம்மா போய் இன்னொரு இடத்துல கடன் வாங்கி, ஐயோ நல்ல மனுஷனாச்சு, கடன் கொடுத்து அவங்க கடன் கட்டிட்டு அவங்க ஜாலி ஆயிட்டாங்க. இவங்க கடனை இவங்க கட்டலை. எப்படி இருக்கும்? இன்னும் ரொம்ப கொடுமை. தான் அனுபவிக்காத, தான் சாப்பிடாத, தான் துணிமணி உடுத்தாத யாரோ ஒருத்தருக்கு ஜாமீன் நின்னதுனால, யாரோ ஒருத்தரை நம்பினதுனால அவங்களுக்கு வாங்கி கொடுத்த பணத்தை மாசம் மாசம் சம்பாதிச்சு அந்த பணத்தை கட்டுறது அப்படின்றது எவ்வளவு கொடுமை தெரியுமா? எவ்வளவு வருத்தம் தெரியுமா? மாசம் மாசம் அந்த பணத்தை கட்டும்போது நான் ஏமாந்துட்டேனே, என்னை இப்படி எவ்வளவு வருத்தம் தெரியுமா? இது எதனால தெரியுமா? ஒரு மனுஷனா ஆராய்ஞ்சு பார்க்காம நம்புறதுனால தான். ஒரு மனுஷனை ஆராய்ஞ்சு பார்க்காம நம்புறதுனால. எந்த காரியமா இருக்கட்டும் நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னா, நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா, டெஸ்ட் பண்ணுவேன். இங்க நிறைய பேர் வருவாங்க. வரும்போதெல்லாம் சிலர் கேட்பாங்க, சாப்பிட்றதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில நான் என்ன சொல்றேன் தெரியுமா? சாப்பிட்றதுக்கு பணம் இல்லைன்னு வர்றவங்கள்ட்ட அவங்க சரியானவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு, பாப்பா இந்த ஹோட்டலில் போய் நான் வாங்கி தரேன், இல்லைன்னா ஒரு பையனை கூப்பிட்டு, எப்பா இவங்களுக்கு சாப்பாடு என்ன வேணுமோ வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன். என்கிட்ட ஒருத்தர் வந்தார், சென்னையில் வந்தேன், வர்ற வழியில் பர்ஸை தொலைச்சிட்டேன், பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்க, எனக்கு திரும்ப சென்னைக்கு போகணும், தயவு செய்து ஒரு 3000 ரூபாய் தாங்கன்னாரு. எதுக்கு? ஏன் ஃப்ளைட்லையா போறீங்க? 3000 ரூபாய் வேணுமா சார்? இது நீங்கள் சென்னைக்கு போகணுன்னா, ட்ரெயினில் போகணுன்னா 350 ரூபா தானே செலவாகும், நீங்கள் 3000 ரூபாய் கேட்குறீங்க. இல்லை, போகிற வழியில் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, கையில் அவ்வளோ அழகான ஒரு பைபிள், கையில் அந்த பைபிள் வச்சுருக்கேன், இதை பாருங்கள் நான் எவ்வளோ நோட்ஸ் எடுத்துக்கிறேன் பாருங்கள் அப்படின்னாரு. உடனே அப்படியா ஐயா, நீங்கள் இப்போ சென்னைக்கு போனால் போதும் அவ்வளோதானே, சென்னைக்கு போனால் உங்களுக்கு வீட்டுக்கு போயிடலாம் இல்லை? ஆமாம், சரி. என் சர்ச்சில் இருக்கிற ஒரு தம்பியை கூட்டி 200 ரூபா அவன் கையில் கொடுத்துட்டு, இந்த 200 ரூபா அவருக்கு பேக்கெட்டில் வச்சுக்கோ, அகைன் ஒரு 500 ரூபாவை கொடுத்து போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டு ஒரு டிக்கெட் எடுத்து அவர் கையில் கொடுத்து 200 ரூபா அவர் கொடுத்து அனுப்பிடு அப்படின்னு சொன்னால், நானே போகிறேனே. இல்லை நீங்களே போனால் இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு போனீங்கன்னா அதுக்கு ஒரு 100 ரூபா செலவாகும், தேவையில்லை, தம்பிங்க ஃப்ரீயாக தான் இருக்காங்க, உங்களை கொண்டு போய் பைக்கில் விடுவாங்கன்னா, இல்லை பைக்கிலலாம் வேண்டாம். அப்புறம் கடைசியில் வந்தா சென்னைக்கெல்லாம் இல்லை, இங்கே இருக்கு பாருங்க ரத்னபுரிக்கு அந்த பக்கம், அங்கே தான் உட்காந்துருக்கிறாரு. அவர் சென்னைக்குள்ள ஆள் கிடையாது. இது ஒரு சின்ன விஷயம். நம்ம 200 ரூபா 100 ரூபா 500 ரூபா சில இடத்துல தவறுறோம், அது கூட பெரிய. ஆனால் வாழ்க்கையே, வாலிப தம்பி தங்கச்சி, ரொம்ப கவனமா இரு. எதில் கவனமாக இருக்கணும் தெரியுமா? நீ என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். உங்கள்கிட்ட நம்பிக்கையை கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் செக் பண்ணணும். ஹோலியாக நடிக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜெபிக்கிறது மாதிரி நடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பையனை பார்த்த உடனே நீ விழுந்துடக்கூடாது, அந்த மாதிரி பொண்ணை பார்த்த உடனே நீ விழுந்துடக்கூடாது. அது எதிர்காலத்தில் உனக்கு ரொம்ப தீமையாக முடியும்.
தீமையா வந்து முடியும். ஆண்டவரே எனக்கு இந்த கிருபையை தாரும். ஆமென். சீக்கிரமா இரண்டாவதாக ஒரு காரியத்தை வேகமாக நம்ம வாசிக்கலாமே. 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 13வது வசனம். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல கரிசனையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை கேட்டதற்கு அவன் அவளுக்கு, பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, தீர்க்கதரிசி ஆகிய எலிசா வந்து இந்த லேடியை, இந்த சகோதரியை பார்த்து கேட்கிறான், எப்பா எங்களை நீ வந்து இவ்வளவு கரிசனையா நடத்துறிய, இவ்வளவு நல்லா நடத்துறிய, ஒன்னொன்னா பார்த்து 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 ஊழியக்காரன் அப்படின்னு செய்தியே. இப்போ ஒன்று இந்த எலிசா என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன இருக்கு? யார்கிட்ட பேசுகிற வரைக்கும் எனக்கு பவர் இருக்குது. அவர் சொல்றாரு பாருங்க, விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்கு பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள். ஹலோ, ஏதாவது ஒன்று நான் பேசணுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல பேசணுமா? நான் வந்து அரசியல் வேட்ட பேசணுமா? நான் இந்த ஆபீசர்கிட்ட பேசணுமா? எனக்கு பவர் இருக்குது, ஏதாவது உனக்கு தேவை இருக்குதா? என்ன இவ்வளவு நீ விசாரிக்கிறியே? உடனே உண்மையான அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப அழகா இருக்குது. அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். என் ஜனத்தின் நடுவே, சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க. பார்க்கிறவங்கள்ட்ட எல்லாம் நம்ம பிரச்சனையை சொல்லக்கூடாது. கேட்கிறவங்கள்ட்ட எல்லாம் நம்முடைய பிரச்சனையை சொல்லக்கூடாது. உதவி வேணுமான்னு கேட்கிறவங்கள்ட்ட எல்லாரும் கொடுன்னு சொல்லிடக்கூடாது. நம்முடைய பிரச்சனையை நாம் மற்றவர்களுக்கு அப்படியே டெலிபரேட்டா சொல்ல வேண்டிய அவசியம், சத்தமா சொல்லுங்க. இந்த மகளிடத்துல இருந்த ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, கேட்டா கூட என்னுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. சொல்லல. ஒன்று நீங்க நினைத்து கொள்ளுங்க, நீங்க எத்தனை பேர் அப்படி சிக்கிருக்கீங்கன்னு தெரியல. சில இடங்களில் வந்து சில மனிதர்கள் உங்களை எப்படி சிக்க வைப்பாங்கன்னா, உங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், உங்க பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிலர் ஆசைப்படுவாங்க. எதுக்கு ஆசைப்படுவாங்கன்னா, உங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுட்டா உங்களை கைட் பண்றதுக்கு ரொம்ப வசதி, அழகா இருக்கும். ஈஸியா உங்களை வழி நடத்திடுவாங்க, உங்களை ஈஸியா அவங்க கைக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அப்போ இந்த மகளிடத்துல ஊழியக்காரரா இருந்தா கூட தான் வந்து இந்த பிரச்சனையில கடந்து போறேன்னு என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. சொல்லி இந்த பெண்ணுக்கு இருக்கிற ஞானத்தை பாருங்க. பொதுவாகவே வந்து ஆண்களை விட பெண்கள், சிஸ்டர்ஸ் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, என்ன சிஸ்டர் சோகமா இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டா போதும், அடுத்த நிமிஷம் அவ்வளவுதான். A to Z 1942 இருந்து 2025 வரைக்கும் மொத்தமும் ஒப்பிச்சிடுறது. இப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, நேற்றைக்கு இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அத்தனை விஷயத்தையும். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா குறைகளையும் எல்லா தேவைகளையும் எல்லாரிடத்திலும் சொல்ல வேண்டிய அவசியம் கேட்கல. அவங்களா சில நேரத்தில் ஆண்டவரே அதற்கான காரியத்தை கர்த்தரே அனுப்புவார். நீங்க வந்து சொல்லி 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 உங்க பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டுறாதீங்க.
அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பிரச்சனையை வைத்து விட்டு இவங்க இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்காங்க, இவங்க இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறாங்க. பாருங்க, எத்தனையோ பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை தடைபட்டு இருக்குது, எத்தனையோ பிள்ளைகளுடைய அவங்களுடைய வீடு வாங்குற காரியம் தடைபட்டு இருக்குது. இந்த காரியங்கள் எல்லாம் எதனால தடைபட்டுச்சு தெரியுமா? இவர்களுடைய குறைகளை, இவர்களுடைய இயலாமையை நிறைய பேருக்கு சொல்றதுனால இவர்களை குறைவானவர்களாகவே பார்த்து இவங்களால செய்ய முடியாதுன்னு பார்த்து எத்தனையோ பேருடைய ஆசீர்வாதங்கள் தடையா இருக்குது. அதனால முடிந்த வரைக்கும் 90% அவர் என்னை விசாரிக்கிறவரானபடினால், அவர் என்னை விசாரிக்கிறவரானபடினால் என் கவலைகளை எல்லாம் அவர் மேல கர்த்தர் மேல. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவருக்கு தெரிஞ்சா போதும். ஆமேன். அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, பெண்ணினாள் அவ்வளவு வருத்தப்படுறாங்க. இப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு யார் அப்படின்னா ஏலிய அங்க உட்கார்ந்து இருக்காரு, சும்மா தான் உட்கார்ந்து இருக்காரு, அவருக்கு எந்த வேலையும் இல்லை. நம்மளா இருந்தா ஸ்ட்ரெயிட்டா பாஸ்டர்ட்ட போய் ஐயா இப்படின்னு சொல்லுவோம். ஆனா வேதம் சொல்லுது, அந்த அன்னாள் தேவனோடு பேசி கொண்டிருந்தாள். அவளுடைய வாய் மட்டும், உதடு மட்டும் அசைஞ்சுதான், தன்னுடைய இருதயத்துல பேசினாலாமா. அப்படின்னா தன்னுடைய பிரச்சனை, தான் கடந்து போகிற பாதை சத்தம் போட்டு ஜோம் பண்ணா ஐயாவுக்கு கேட்டுருன்னு சொல்லி அதை கூட செய்யாம இருந்தவங்க தான் இந்த அன்னாள். ஆனா நான் நம்புறேன், அவளுடைய இருதயத்தினுடைய உடைவை கர்த்தர் பார்த்தார், தேவையை கர்த்தர் பார்த்தார். ஆமென். சூழ்நிலையை ஆண்டவர் பார்த்தார். கர்த்தர் உதவியை அனுப்பி அற்புதம் செய்வதற்கு கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார், எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுவும் பிள்ளைகளை குறித்து கூட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைகளை குறித்து பெருமையும் பேச வேண்டாம், அதே நேரத்தில் பிள்ளைகளை குறித்து குறைவும் பேச வேண்டாம். ஆமென். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இப்போ ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க பிரச்சனை உங்களோடையே இருக்கட்டும், உங்க தேவை உங்களோடையே இருக்கட்டும், நீங்க கடந்து போகிற பாதை உங்களோடையே இருக்கட்டும். மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நமக்கு உதவி செய்யறது மாதிரி சொதப்பி விடாம இருந்தா போதும், மாட்டி விடாம இருந்தா போதும். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், நான் பேசுவேன், எனக்கு பவர் இருக்குன்னு சொல்லி இந்த எலிசா அதை தான் கேட்கிறாரு. எப்பா எனக்கு பவர் இருக்குது, நான் வேணா பேசட்டுமா? நீ ஒன்றும் பேச வேண்டாம்ப்பா, நீ எதுவுமே பேச வேண்டாம், நீ அமைதியா இருந்தா போதுமானது. எத்தனையோ விஷயத்துல நம்ம இப்படி எத்தனையோ பேரை பார்த்துருக்குறோம். பாருங்க, நம்முடைய திருச்சபைக்காக ஒரு காலத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ நம்ம சர்ச்சில் ஒருத்தர், ஒரு அரசியலில் கொஞ்சம் நாட்டம் உள்ள ஒருத்தர் வந்தார். அப்போ என்கிட்ட கேட்டார். என்ன கேட்டாருன்னா, பாஸ்டர், இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கிறிஸ்டியன் தான், அவர் சர்ச்சுக்கு போறவர் தான், அவர் மட்டும் ஒரு நாள் உள்ள போயிட்டார் அப்படின்னு சொன்னா அவ்வளோதான், நம்ம பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும், பக்கத்தில் இருக்கிற ரவுடிங்க எல்லாம் அமைதியாயிருவாங்க, அவர் அவ்வளோ பெரிய வெயிட்டான ஆள் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே நான் ஒருத்தன் எதையுமே யோசிக்காம, சரி பிரதர் அப்படின்னா வர சொல்லுங்க அப்படின்னோடனே ஞாயிற்றுக்கிழமை வந்தார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிச்ச உடனே எல்லாரும் ஜெபம் பண்றதுக்காக ஒரு 10-15 பேர் இருக்காங்க. இவர் வந்ததை பின்னாடி பார்த்தேன். அவர் சொல்றாரு, பாஸ்டர் அவர் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே மொத்த பேருக்கும் ஜெபம் பண்றதை விட்டுப்புட்டு நான் அங்கே போயிட்டேன், அவரை பார்க்கறதுக்கு போயிட்டேன். ஏன்னா அவர் வெயிட் பண்ணணுமே, நம்ம ஜனங்கள் வெயிட் பண்ணுவாங்க, ஸோ அவரை நம்ம வெயிட் பண்ண வைக்க வேணான்னு சொல்லிட்டு, ஐயா நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்து பேசுறதுக்குள்ள அவரு கத்த ஆரம்பிச்சிட்டார். என்ன சொன்னார்னா, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க மனசுல? இவ்வளவு சத்தத்தை போட்டு கத்திட்டு இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் தூங்க வேண்டாமா? அவெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் உட்கார்ந்து இருக்கிறான், அன்னைக்கு இப்படி சத்தம் போட்டு அலோலியோ அலோலியோன்னு கத்துனா அப்ப அவன் கேஸ் கொடுக்காம என்ன பண்ணுவான்? நீங்க முதல்ல பண்ணுங்க, இந்த மைக்கெல்லாம் கழட்டி கீழே வச்சுட்டு, சின்ன சர்ச்சு தானே, நீங்க வாயிலே பிரசங்கம் பண்ணுங்க. யாரு? ஹலோ, சர்ச்சுக்கு போறவரு யாரு? நமக்காக பேச போறவரு. அப்போ அமைதியா துக்கப்பட்டான் பாருங்க, உடஞ்சிட்டான் பாருங்க. அப்படியே ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டேன். சாரிப்பா, இது நான் செஞ்சிருக்க கூடாது, இது தவறு. நீங்க என்ன நடத்துவீங்க? ஆமேன். நம்மை தாண்டி உதவியை அனுப்புகிற கர்த்தர், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும்
உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன். ஏன் பிள்ளை நீ சோகமா இருக்கேன்னு கேட்டா, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டா சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு நல்லவங்களாட்டும் கேட்பாங்க. இன்னைக்கு நல்லவங்களாட்டும் சொந்தக்காரங்க கேட்பாங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு யாருக்கும் தெரிய வேண்டாம். சில நேரத்தில் நம்முடைய வீட்டில் நடக்கிறது பெத்த அம்மா அப்பாவுக்கு கூட சொல்லுங்க எல்லாருமே தெரிய வேண்டாம். யாருக்கு தெரிஞ்சா போதும் சொல்லுங்க, யாருக்கு தெரிஞ்சா போதும். என்னுடைய குறைவு யாருக்கு தெரிஞ்சா போதும், என்னுடைய தோல்விகள் யாருக்கு தெரிஞ்சா போதும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அவருக்கு தெரிஞ்சா போதும். ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் நடக்க போறது, அவங்களுடைய பரிதாபத்தை வச்சு நான் என்ன பண்ண போறோம்? அவங்க பரிதாபம் எனக்கு தேவையில்லை. சிலருக்கு ஒரு பழக்கமாச்சு, யார்கிட்ட போனாலும் ஒரே கண்ணீர், யார்கிட்ட போனாலும் யாரு எதுன்னே இல்லை, பார்த்த உடனே எல்லாத்தையும் பேசுங்க. ஐயோ இவ்வளோ கடனாகி போச்சுங்க, ஐயோ என் கணவனார் இப்படி பண்றாருங்க, ஐயோ என் மருமகன் இப்படி பண்றாருங்க. வேண்டவே வேண்டாம். என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு சந்தோஷமா பேசுவாங்க, நாளைக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்களை குறிச்சே குறை பேசிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மகளுக்கிட்ட இருந்த ஒரு இரண்டாவது பெரிய ஞானம், அவர் வாலண்டியரா கேட்டதுக்கு அப்புறம் கூட கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. உங்கள்ட்ட இருக்கிற கெத்து என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் லைன்ல நீங்க ரொம்ப கெத்தா இருக்குது என்ன தெரியுமா? யார் உங்களை பார்த்து கேட்டாலும், அவ்வளவு துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் கேட்கும்போது, இல்ல பிரதர், கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. இனி நம்ம என்ன சொல்ல போறோம்? நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதுக்காக ஆண்டவர் என்ன பயங்கரமா வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லாதீங்க. அதுவும் தேவையில்லாத வேலை. ஆமென். சிலருக்கு அது ரொம்ப பெருமை. கர்த்தர் என்ன அப்படி வச்சிருக்கிறார் பிரதர், கொட்டாரத்தில் வச்சிருக்காரு பிரதர், சீமையில தூக்கி வச்சிருக்கிறார் பிரதர். இதெல்லாம் கேட்டாங்களா? அது எதுக்கு சொல்லணும்? என்ன சீமையில தூக்கி வச்சிருக்கிறதும் சொல்ல வேண்டாம், கீழே போட்டு மிதிக்கிறதும் சொல்ல வேண்டாம். ஆமென். அவர் மிதிக்கவும் செய்வார், தூக்கி தலை மேல வைக்கவும் செய்வார். எதையும் செய்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாயை திறந்து யாரிடத்திலையும் கேட்காதபடிக்கு உங்களை நடத்துகிறவர் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர்கள் தெரிஞ்சிட்டு தான் செய்வாங்க. அந்த அளவிற்கு கர்த்தர் செய்ய வைக்கிறதற்கு வல்லவர். கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு தைரியம் இப்பொழுது எனக்குள்ள கடந்து வரட்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. சத்தமா முழு பலத்தோடு கூட. ஹalleluya. கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. அப்பா, கர்த்தர் யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் பேசுறாரு. இல்ல, நீ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் மகளே, யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அழவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று எனக்கு வாக்கு கொடுத்த தேவன் இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. பாடுவோம். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. கைகளை மேல தட்டி நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை.
இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத. வெள்ளியை புடமிடுவது போல, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, அதனால் சுத்தமானேனே, அதனால் நான் சுத்தமானேனே, அதனால் நான்